மன்னிச்சிருங்க. சேர்ந்தது ஒரு பெரிய கதைங்க சொல்லலாம். நன்றிடா. ஏன்னா நான் +2 பாஸ் பண்ணுவோன்னே சந்தேகப்பட்டிருந்தாங்க வீட்டில். கொரோனா வந்து என்னை காப்பாற்றி விட்டுருச்சு. அதுக்குள்ளே பாஸ் பண்ண மாட்டேன்னு இருந்தேன். நீ எதுக்கு காலேஜில் சேர்த்து விட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டில் கூட சண்டை கட்டி வீட்டில் செருப்பால் அடிச்சு தான் எனக்கு காலேஜில் சேர்த்து விட்றாங்க. அப்படி இருக்கிறப்ப சார் சொன்னார், காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது பேர் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே தெரியாது அட்மிஷன் போட்டு போகிற வரைக்கும். அது பேர் கூட எனக்கு வாயில வராது. வெறும் புள்ளியியல் துறை மட்டும்தான் தமிழில் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்டாட்ல வந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதை விட என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் யாரு கூடயும் பேச மாட்டேன். 2 பேர்த்துக்கு கூட பேச மாட்டேன். வெறும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மட்டும் தான் பேசுவேன். என் சொந்தக்காரங்களே வந்தாலும் எப்போ வந்தீங்க அவ்வளோதான், வேறு எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி இப்போ மைக்கு முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வேலைக்கு தான் போவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன். அது மூலியமா இப்போ அந்த கோலை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இப்போ காலேஜ் படிப்புங்கிறத வந்து நான் சைடாக தான் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். நான் எல்லாத்துக்குமே இதை தான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் படிப்பு எல்லாமே. இந்த காலேஜுக்கு வந்து நான் திறமையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அடுத்த லெவலில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக ஒரு வருஷமோ 2 வருஷமோ இதே காலேஜுக்கு நான் ஸ்டாக்ஸ் எடுக்க வருவேன் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ கண்டிப்பாக அது இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி யாராவது, இல்லை உங்கள் தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாராவது கண்டிப்பாக என் கம்பெனியில் வேலை செய்வாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போங்க. உங்கள் கோலை கண்டுபிடிக்க முடியலையா, படிங்க. படிச்சுக்கிட்டே உங்கள் கோலை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே போகணும்னு தெரிஞ்சிடும், கிளாரிட்டி கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். மேம் சொன்னாங்க யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது. கண்டிப்பாக நான் அதை தான் சொல்கிறேன். யாரையுமே நம்பாதீங்க, ஏன் உங்களையுமே நீங்கள் நம்பாதீங்க, அவ்வளோதான். மேம் சொல்லுங்க காரணம் இல்லாமல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதனால காரணத்தை உருவாக்கிடுவேன். ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நம்ம நம்புறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. இப்போ என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா அப்படின்ட்டு. இப்போ நம்ம நம்பாதவங்க கிட்ட நம்ம நம்பாத மாதிரியே தான் பேசிக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதையும் ஒரு கை பார்த்தாங்களா. எதுவும் நம்ம கையில கிடையாது. கண்டிப்பா நம்ம பேசுறேன். கொள்கை பரப்பு செயலாளர். தேங்க்யூ.